அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பிரசாத். அதாவது நம்ம இந்த வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பரசுராமர் அப்படிங்கிற ஒருவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரசுராமரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பரசுராமர் அப்படிங்கிற ஒருவர் சத்திரிய குலத்தில் உள்ள அனைத்து ஆண்களையும் அழித்து விட்டதாகவும், அதன் பிறகு சத்திரிய இன பெண்கள் பிராமணர்களிடம் இணைந்து குழந்தைகள் பெற்றதாகவும் ஒரு தவறான பொய்யான தகவலை துஷ்யந்த் அப்படிங்கிற ஒருவர் பரப்பிட்டு இருக்காரு. இவர் பரப்புறதால இவர் சார்ந்த பிராமண இனத்தை நம்ம அசிங்கமாகவும் தரக்குறைவாகவும் பேச போகிறது கிடையாது. அது நம்மளோட வேலையும் கிடையாது. யாரையும் அசிங்கப்படுத்தணும், யாரையும் தரக்குறைவாக பேசணும் அப்படின்னு எந்த ஒரு வன்னியனும் நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறையா வன்னியர்கள் அமைதியாகவும் அன்பாகவும் போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அதே வழியில் நம்மளும் அவர் எதுவும் பேச போகிறதில்ல, அவர் சார்ந்த இனத்தை எதுவும் பேச போகிறதில்ல. நம்ம வன்னியர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பரசுராமருக்கும் என்ன பிரச்சனை, அது சத்திரியர்களை பரசுராமர் அழிச்சாரா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரசுராமர் அப்படிங்கிறவர் யார், எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் தவறாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வன்னியர்களுக்கு வரலாறு தெரியல. நிறைய வன்னியர்கள் வரலாறு தெரிஞ்சுக்காம எதை யார் சொன்னாலும் அதை போடுற காரணத்தால் தான் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை தவறாக பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கான ஒரு வரலாறை தெரிந்து கொள்ள ஒரு முயற்சி தான். உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள். பரசுராமர் அப்படிங்கிறவர் யாருன்னா, ஒரு பிராமணர் வீட்டில் பிறந்த ஒருவர், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இவர் பிராமணரா அப்படின்னாலாம் அதுக்கு விடை யாருக்குமே தெரியாது. அதுக்கு விடை கடவுளுக்கு தான் தெரியும். அது எப்படி கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த பரசுராமர் அப்படிங்கிறவர் மகாவிஷ்ணுவுடைய 6வது அவதாரம், பரசுராம அவதாரம். இந்த பரசுராம அவதாரம் தான் இந்த பரசுராமர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரளாவையும் ஐயப்பனையும் உருவாக்கியவர் பரசுராமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு அதை பற்றி சரியாக தெரியல. இந்த பரசுராமர் அப்படிங்கிறவர் யாருன்னா, அவருடைய பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பரசுராமர் அவருடைய தாயின் தலையை வெட்டி கொலை செய்தார். அது மட்டும் இல்லாமல் 21 தலைமுறை சத்திரியர்களை கருவறுத்தார். இதெல்லாம் உண்மைதான். சத்திரியர்களை கொலை செய்வதற்காக அவர் சத்திரியரின் எதிரிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சத்திரியர்களை கொலை செஞ்சுருக்காங்க, சத்திரியர்களும் நிறைய பேரை கொலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா சத்திரிய இனம் அப்படிங்கிறது ஒரு போர் குணம், போராட்ட குணம் உள்ள இனம். அது மட்டும் இல்லாமல் அரசாட்சி செய்த ஒரு இனம். இன்றைக்கி அடிமைப்பட்டு கிடக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் வேணாலும் சத்திரியர்களின் எதிரிகள் சத்திரியர்களை கொலை செஞ்சுருக்காங்க. சத்திரியர்களும் அளவுக்கு அதிகமான எதிரிகளை கொலை செய்திருக்காங்க. இதனால் பிராமணர்களும் சத்திரியர்களும் எதிரிலாம் கிடையாது. இது போன்ற தவறான பொய்யான தகவலை யாரும் பரப்ப வேண்டாம். உண்மையாக வரலாறு தெரிஞ்சுன்னா நீங்கள் வரலாறு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவை அவர் பேசி கொஞ்ச நாள் கழிச்சு தான் போடுறேன். ஏனென்றால் பரசுராமரை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பரசுராமரை பற்றி பேசணும் அப்படின்னு நிறைய புக்கெலாம் தேடி எடுத்து இந்த வரலாறை நான் படித்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவர் பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது பரசுராமர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, தேவலோக அழகியான ஊர்வசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்திரிய பெண். இந்த பெண்ணுக்கு ஒரு மகன் இருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய சத்திரிய மன்னன் காதிராஜன். இந்த காதிராஜனுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகள் சத்தியவதி. இந்த சத்தியவதியை ஒருவர் விரும்புகிறாரு. அவர் யார் அப்படின்னா, பிராமண இனத்தை சேர்ந்த ரிஷிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முனிவர். இந்த முனிவர் விரும்புவதை அவருடைய தந்தை, அந்த பெண்ணுடைய தந்தையான காதிராஜன் சொல்கிறாரு. சொன்ன பிறகு காதிராஜன் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடியாது, அப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வரன்னு கேட்கும்பொழுது 1000 குதிரைகளை கொடுக்கணும். அதாவது அந்த 1000 குதிரைகள் சாதாரண குதிரை கிடையாது. தூய வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய, ஒரு காது மட்டும் பச்சையாக இருக்கக்கூடிய 1000 குதிரைகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு இவரும் ஊர் ஃபுல்லாக போயிட்டு தேடி பார்க்குறாரு. அப்படி ஒரு குதிரை உலகத்திலே இல்லை. அதற்கு பிறகு வருண பகவானை வேண்டி இந்த ரிஷிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் 1000 குதிரைகளை வாங்கிட்டு காதிராஜன் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், அப்போ தான் நம்ம ஒரு நல்ல சத்திரிய மன்னனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதால இந்த சத்திரிய மன்னன் அவருடைய பெண்ணை ஒரு பிராமணரான ரிஷிகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதற்கு பிறகு ரிஷிகனுக்கும் சத்தியவதிக்கும் குழந்தை இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரிஷிகனின் மாமனாரான காதிராஜனுக்கும் அவருடைய ராஜாங்கத்தை ஆட்சி செய்வதற்காக ஆண் வாரிசு கிடையாது. இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிஷிகனுங்கிற ஒரு மிகப்பெரிய முனிவர், அந்த முனிவர் ஒரு யாகம் நடத்தி ஒரு 2 பானங்கள் தயாரிக்கிறாரு. ஒரு பானம் சத்திரிய அம்சங்கள் நிறைந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு பானம், இன்னொரு பானம் பிராமண அம்சங்கள் நிறைந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பானம். இதை சத்திரிய அம்ச குழந்தைகள் பிறக்கக்கூடிய பானத்தை காதிராஜனுடைய மனைவியும், பிராமண அம்சங்கள் நிறைந்த குழந்தை பிறக்கக்கூடிய பானத்தை ரிஷிகனுடைய மனைவி சாப்பிடணும். ஆனால் இதை இவங்க 2 பேரும் மாற்றி சாப்பிட்றாங்க. அதாவது இப்போ எப்படின்னா, சத்திரியர் வீட்டில் பிராமணர் குழந்தையும், பிராமணர் வீட்டில் சத்திரிய குழந்தையும் பிறக்க போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட முனிவர் ரிஷிகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே மறுபடியும் இன்னொரு யாகம் நடத்தி அந்த சக்தியை குறைக்கிறாரு. அதாவது ஒரு பிராமணர் வீட்டில் சத்திரிய குழந்தை பிறந்தனா அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரியத்தை குறைச்சி 2 தலைமுறைக்கு பிரித்து கொடுத்துறாரு. அப்படி பிரித்து கொடுத்த பிறகு அந்த பானத்தின் வழியாக பிறந்தவர் தான்
ஜமதக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முனிவர். இந்த ஜமதக்னிக்கும் ரேணுகாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரகுலத்து சத்திரிய பெண்ணுக்கும் பிறக்கக்கூடியவங்க தான் ராமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது வந்து அவருடைய தந்தையுடைய தாயும் சத்திரிய பெண், அவருடைய தாயும் சத்திரிய பெண். அவருடைய தந்தையும் ஒரு சத்திரியனாக உருவாக்கப்பட்டு பிராமணர் வீட்டில் பிறந்த ஒருவர். அவர் எந்த சமுதாயம், எந்த ஜாதி, அவர் வந்துட்டு கடவுளா, மகாவிஷ்ணுடைய 6வது அவதாரம் சொல்கிறாங்க, அப்படியா, எதை வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிங்க. நான் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பலை. நான் ஒரு கருத்தை சொல்ல போய் வரலாறு தப்பாக சொன்னதாக இருக்க வேணாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜமதக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவருக்கும் ஒரு சத்திரிய பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் பரசுராமர். அதாவது வந்துட்டு அவருடைய தாயை வெட்டி கொலை செஞ்சார். உண்மையாக தாயை வெட்டி கொலை செஞ்சார், இல்லைன்னு சொல்ல. அந்த சாப்டருக்குள்ளே நம்ம போக வேணாம், அது நமக்கு தேவையில்லை. அதாவது அது ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, அவருடைய தாய் வந்துட்டு சத்திரிய இனத்தில் பிறந்ததால் அவங்களுடைய தலையை வெட்டி கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயம். இல்லை, வன்னியர்களுக்கு, அதாவது சத்திரியர்களுக்கும் பரசுராமருக்குமான பிரச்சனையை தொடங்குவதற்கு முன்னதாகவே அவர் வந்துட்டு அவருடைய தாயை வெட்டி கொலை செஞ்சிட்டார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது வந்துட்டு ஒரு பொய்யான தகவல். அதற்கு பிறகு பரசுராமருக்கும் சத்திரியர்களுக்கும் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, பரசுராமருடைய தந்தை ஜமதக்னி ஒரு தவம் பண்ணிகிட்டு இருக்காரு காட்டுக்குள்ளே ஒரு குடியில். அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த வழியாக ஒரு சத்திரிய மன்னர் போகிறாரு. அந்த சத்திரிய மன்னர் யார் அப்படின்னா, வீரிய அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 கைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மன்னன். இந்த மன்னனை வந்துட்டு சிவபெருமான் தான் உருவாக்குனாரு. எதுக்காக உருவாக்குனார் அப்படின்னா, 10 தலைகளை கொண்ட ராவணனை வெற்றி பெறுவதற்காக இந்த சத்திரிய மன்னனை சிவபெருமான் உருவாக்குனார். உருவாக்கிய பிறகு இந்த மன்னர் வந்துட்டு போருக்கு போயிட்டு வெற்றி பெற்றுட்டு ஒரு காட்டு வழியாக பயணம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஜமதக்னியை சந்திக்கிறாரு. ஜமதக்னியை சந்தித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இவ்வளோ பெரிய மன்னர் நீங்கள் வந்து என்கிட்ட ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய விருந்தளிக்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்த படை வீரர்களுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்தளிக்கிறாரு. உடனே வந்துட்டு கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் எனக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய விருந்தளிச்சிங்க, என் கூட வந்திருக்க படை வீரர்கள் லட்சக்கணக்கான பேர், உங்களால் எப்படி செய்ய முடியுது அப்படின்னு கேட்டதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்திர பகவான் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பசுவை கொடுத்துருக்காரு. அந்த பசுவோட பேர் காமதேனு. அந்த பசு நான் என்னென்னலாம் கேட்குறோனோ எல்லாத்தையும் உடனே கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன பிறகு அந்த பசு மேலே அந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு ஆசை வந்துடுது. உடனே அந்த பசுவை அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவருடைய அனுமதியே இல்லாமல் அந்த பசுவை எடுத்துகிட்டு போயிடுறாரு கார்த்தவீரிய அர்ஜுனன். எடுத்துகிட்டு போன பிறகு இந்த செய்தி வந்து பரசுராமர்கிட்ட போகுது. பரசுராமர்கிட்ட போனதும் பரசுராமர் ரொம்ப கோபம் கொண்டு, அதாவது கார்த்தவீரிய அர்ஜுனனை போயிட்டு பார்த்து எதுவும் பேசலாம், வெட்டி கொண்டுட்டு அந்த பசு எடுத்துருந்து அவர் தந்தையிட்ட கொடுத்துறாரு. இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. இந்த 3 மகன்கள் என்ன செய்கிறாங்க, உடனே பரசுராமரை கொல்ல வேண்டும் அப்படின்னு பரசுராமருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பரசுராமரில் பரசுராமருடைய தந்தை இருக்கார், அதாவது ஜமதக்னி இருக்கார். ஜமதக்னியை வெட்டி கொலை செஞ்சுட்டு 21 முறை கத்தியால் வெட்டி கொலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதற்கு பிறகு இந்த செய்தியை கேட்ட பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே போயிட்டு அந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய 3 மகன்களையும் வெட்டி கொலை செய்கிறாரு. 21 முறை வெட்டி கொலை செஞ்சாங்க இல்லையா, இந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய மகன்கள் வந்துட்டு ஜமதக்னி 21 முறை வெட்டி கொலை செஞ்சாங்க. அதற்காக வந்துட்டு பரசுராமர் வந்து ஒரு மிகப்பெரிய சபதம் எடுக்கிறாரு. இந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய தலைமுறைகள் 21 தலைமுறை மன்னர்களை வந்துட்டு நான் கருவறுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதே மாதிரியே அவரும் 21 தலைமுறை வெட்டி கொலை செய்தார். அவர் ஒரு சத்திரியர்களை தான் வெட்டி கொலை செஞ்சார். ஒட்டுமொத்த சத்திரிய இனத்தையும் வெட்டி கொலை செய்யலை. அதாவது கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய 21 தலைமுறையை பரசுராமர் வெட்டி கொலை செய்தார் என்பது முழுக்க முழுக்க உண்மை. ஒரு சத்திரிய இனத்தில் பிறந்த ஒருவனாக, ஒரு வன்னியகுல சத்திரியனில் பிறந்த ஒருவனாக, ஒரு வன்னியரில் பிறந்த ஒருவனாக நான் இதை ஒத்துக்கிறேன். பரசுராமர் 21 தலைமுறை சத்திரியர்களை அழிக்கலை. அதாவது கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய 21 தலைமுறைகளை அழித்தார். அவருடைய குடும்பத்தை தான் அவர் அழித்தார் வந்து ஒட்டுமொத்த சத்திரியர்களையும் அழிக்கல. வரலாறை உண்மையாக படித்து தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். பொய்யா நம்மளும் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி துஷ்யந்த் மாதிரி பொய்யா வரலாறு பேசுகிறவங்கள இதோட நிப்பாட்டிங்க. தவறான வரலாறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு இனத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிராமண இனத்தையும் நீங்கள் சேர்த்து தான் அசிங்கப்படுத்து, அதாவது வன்னியர்களை அசிங்கப்படுத்தணும், சத்திரியர்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கு பிராமணர்களையும் நீங்கள் அசிங்கமாக தான் அசிங்கப்படுத்திருக்கீங்க. பிராமணர்கள் அது போன்ற வேலையை செய்யக்கூடியவர்கள் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரியும். பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி அது மூலயமா நீங்கள் அரசியல் லாபம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கீங்க. இதை யாரும் நம்ப வேண்டாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிக்கல, இது ஒரு வரலாறு. இதோட இந்த வீடியோ முடியுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க மாவீரன், காடு வெட்டியார் புகழ் வளர்க வன்னி.